பெருசு ஒரு பேர் அனுப்பிச்சிருங்க, அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல. ஒரு படத்துக்காக அந்த ஃபேன்ஸ் வெயிட் பண்ணலாம். ஆனால் இந்த ஒரு மனுஷனுக்காக உலக நாடுகள் இருக்கிற தமிழர்கள் ஃபுல்லாகவே வெயிட் பண்ணுறாங்க இந்த ஒரு படத்தை பார்க்க. லாஸ்ட் படம் ஜனநாயகம் படத்தோடைய ட்ரைலர் வந்து நேற்று வந்து ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆனது வந்து ஏகப்பட்ட ரெக்கார்ட் அது மாதிரி படிச்சு போய் தான் இருக்கும், அது நிற்காது. இந்த படத்தில் ஃபுல்லாக அரசியல் இருக்கா, அரசியல் இல்லை. ஏன்னா இதுக்கப்புறம் அவர் வந்து அரசியலில் ஃபுல்லாக இறங்க போகிறாரு. அப்போ இருக்கும்போது இந்த படம் எந்த அளவுக்கு டிவிக்கு வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், மக்கள் மனசு வந்து எந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், அரசியல்வாதி மனசில் வந்து எந்த ஒரு பயத்தை ஏற்படுத்தும். இந்த படம் என்ன சொல்ல போகுது, இது ஒரு ஃபுல்லாக கமர்ஷியலான படமாக இருக்குமா இல்லை ஃபேமிலி ஓரியன்ட் படமாக இருக்குமா? ஆனால் இந்த படம் வந்து தெலுங்கில் வந்து பாலாஜி படம் நடத்த படம், இது வந்து ரீமேக் பண்ணுறாங்க. அப்போ அந்த படத்தை என்னென்ன சில எடுத்து வச்சிருப்பாங்க. ஏன்னா லாஸ்ட் படம் இதுக்கு ரீமேக் பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஏன்னா அந்த படம் அங்கே வந்து சம ஹிட்டு, அந்த ஒரு கதை ஒன்று இருக்குல்ல, அந்த கதை ஒரு சூப்பர் கதை தான். ஆனால் இருந்தாலும் அந்த ஒரு ஆக்ஷன் பார்க்கும்போது அந்த ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆக்ஷன் உள்ள வச்சிருப்பாங்க. அதேமாதிரி தமிழ் ஆடியன்ஸுக்கு ஒரு ஆக்ஷன் இருக்குல்ல, அந்த ஆக்ஷன் தான் அந்த படத்தை எடுத்து தான் இந்த படத்தில் வந்து ஒரு சில ஆக்ஷன்லாம் பண்ணியிருக்காங்க. அதை செய்கிற சம்பவம்லாம் சூப்பராக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆக்ஷன்லாம் இங்கே பண்ணால் படம் வராது, அது எல்லாருமே தெரியும். தமிழ் ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆக்ஷன் பண்ணணும். இந்த ட்ரைலரில் ஃபுல்லாக இதை பற்றி பேசியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அந்த படத்தோட கதை இதுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. இருக்குது, ஆனால் ஃபுல்லாகவே அதுதானா அப்படின்னு கிடையாது. ஏன்னா பொண்ணுங்களுக்கு பயம் இருக்கக்கூடாது சார். விஜய புலி மாதிரி வளரும். இந்த வருஷமாவது ஆர்மி அப்ளிகேஷனில் ஒழுங்காக கையெழுத்து போடணும். தெலுங்கில் வந்து இந்த படம் வந்து அதாவது தேட்டரில் இது பண்ணும்போது இந்த படத்தை நாங்கள் வந்து இங்கே பார்த்துட்டோம். இப்போ நாங்கள் திரும்பி இந்த படத்தை உள்ளே கொண்டு வந்தால் நாங்கள் எப்படி தேட்டரை பிடிச்சி கொடுப்போம். ஏன்னா இந்த படம் இங்கே பார்த்து இல்லை எங்களுக்கே எல்லாம் சலிச்சு போச்சு, திரும்பி இந்த படத்தை இங்கே ரிலீஸ் பண்ணால் எப்படி நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு தெலுங்கில் வந்து பேசுகிறதா வந்து ஒரு நியூஸ் தான். ஆனால் இந்த ட்ரைலரை பார்க்கும்போது ஓகே இந்த படம் ஏதோ ஒன்று சொல்ல வருது. இருக்கும்போது ஒரு சீன் அந்த படத்தை இந்த படத்தை ஒரே ஈக்குவலாக தான் இருக்குது. ஆனால் போ ஆனால் இந்த படம் ஏதோ ஒன்று சொல்ல வருது, ஏதோ ஒரு அரசியல் வந்து இந்த படம் சொல்ல வருது அப்படின்றதுக்காக அங்கே வந்து தெலுங்கில் விஜய் அவர்களுக்கு ஃபேன்ஸ் அதிகம், கர்நாடகா கேரளா எல்லாத்துக்குமே அவருக்கு ஃபேன்ஸ் அதிகம். அப்படி தமிழ்நாட்டில் அந்த படம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏன்னா அந்த ட்ரைலரில் நம்ம ஃபுல்லாக அதாவது கிளைமேக்ஸில் ஒரு சீன் வரும், அந்த சீனில் வந்து கன்ஃபார்மாக ஒரு சம்பவம் இருக்குது. இது நல்லது பண்ணுறதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, இந்த ட்ரைலரை நம்ம வந்து ஒரு கடைசியாக ஒரு கட்டன் பார்த்துப்போம் இல்லையா, மக்களுக்கு நல்லது பண்ணதுக்கு அரசியல் வாங்கடானா கொலை பண்ணதுக்கும் கொள்ளதுக்கு அரசியல் வரீங்க அப்படின்னு. இந்த சீன் தான் வந்து கிளைமேக்ஸ். இதில் தான் விஜய் வந்து ஏதோ ஒரு விஷயம் சொல்ல போகிறாரு, அரசியல்வாதிகளுக்கும் வார்த்தை கலக்க போகுது, கொடுத்துக்க ஆரம்பிச்சிடும் அதுக்குள்ள. ஏன்னா இந்த படம் அதாவது இந்த ட்ரைலர் ஃபுல்லாக போகும்போதே எல்லாமே அரசியல் தான். அச்சுறுத்தி தான் சொல்லியிருப்பாங்க, இது அரசியல் படம் கிடையாது சொல்லியிருப்பார். ஆனால் இதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் அரசியல். ஒரு டைலாக்கும் அந்த அரசியல் நோக்கி தான் போயிட்டுருக்கு. நீங்கள் என்ன தான் அசிங்கப்படுத்தினாலும் அவமானப்படுத்தினாலும் நான் பின்வாங்க மாட்டேன், இஸ் கம்மிங் அப்படின்னு சொல்கிற வார்த்தையாகட்டும், மக்களுக்கு அரசியல் பண்ண வாங்குறான்னா கொள்ளடிக்க கொலை பண்ண அரசியல் வரீங்க அதுவாகட்டும், அதுமாதிரி நிறைய டைலாக் வந்து இந்த படத்தில் வந்து வச்சுருக்காங்க. ஆனால் இதுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த இப்போ இருக்கிற அரசியல் சூழ்நிலையும் அவருக்கு ஏற்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு. இந்த பஞ்சுக்கு ஏற்ற மாதிரி தான் இப்போ இருக்கிற அரசியல் சூழ்நிலையும் போயிட்டுருக்கு. தளபதி படம் இதை நம்ம எந்த அளவுக்கு கொண்டாடுறோம் அதை போட்டு தான் இருக்குது. இது வந்து வின்னிங் ஆகட்டா லூஸ் ஆகட்டா அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நம்ம தளபதி படம் நம்ம பார்க்க போகிறோம், அவ்வளோதான். இது லாஸ்ட் படம் நம்ம கொண்டாட போகிறோம். இந்த விஷயத்தை இன்னும் மைண்டில் ஏற்றின்னு படத்தை பார்க்க போங்க. நிறைய பேரும் சொல்லுவான் இந்த படம் பார்த்துட்டு வந்து அது விஜய் பிடிக்காத சொல்லுவான், படத்தை பார்த்து வந்து நல்லா இல்லைங்க ஓலாங்க. யார் சொல்லுவாங்கன்னா ஃபஸ்ட்டில் விஜய் படம் வந்த உடனே யார் சொல்லணும், அஜித் ஃபேன் சொல்லுவாங்க, சூர்யா ஃபேன் சொல்லுவாங்க, மேக்ஸிமம் பார்த்து அஜித் ஃபேன் சொல்லுவாங்க, ரஜினி ஃபேன் சொல்லுவாங்க வந்து படம் நல்லா இல்லைங்க அப்படின்னு. இப்போது இந்த படத்தை யார் சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அஜித் ஃபேன்ஸ் சொல்ல மாட்டாங்க, எனக்கு தெரியும். ஆனால் பல பேர் அஜித் ஃபேன்ஸ்லேருந்து இப்போ டிவிக்கு வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க, நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு. அப்போது அவங்க யாரும் சொல்ல மாட்டாங்க, ஆளுங்கட்சி சார்பாக போய் படம் பார்த்துட்டு வந்து அந்த கட்சி சார்பாக வந்து பேசுவாங்க. ஒரு சில பேர்லாம் அவங்க சொல்கிற விஷயமா தான் இருக்கும், ரஜினி ஃபேன்ஸ் சொல்கிற விஷயமா இருக்கும், மற்றபடி யாரும் சொல்ல மாட்டாங்க. சூர்யா ஃபேன்ஸ் ஆகட்டும், தனுஷ் ஃபேன்ஸ் ஆகட்டும், அஜித் ஃபேன்ஸ் ஆகட்டும், யாருமே படம் வந்து நல்லா இல்லை ஆனஸ்ட்டாக ரிவ்யூ சொல்லுவாங்க. ஓகேங்களா, இங்கெல்லாம் வச்சு இங்கே குறை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் ஓவராக ஒரு அசிங்கமான வார்த்தையை வச்சு பேசுறது பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி சார்பாக படம் பார்த்துன்னு பேசுவாங்க. பராசக்திக்கும் உங்கள் ஆளுங்கட்சி சப்போர்ட் இருக்கிறதால இவங்க ஒரு சேர்ந்து அதை ட்ரெண்டிங் பண்ண பார்ப்பாங்க. ஓகேங்களா, ஆனால் இப்போது நீங்கள் நிறைய பேர் நான் சோஷியல் மீடியாவில் பேசுகிறாங்க, சிவகார்த்திகேயன், விஜய், பராசக்தி, ஜனநாயகன் அப்படி பேசுகிறாங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க, பராசக்தி அது ஒரு நல்ல படம் தான், நல்ல படமாக தான் வரும். ஏன்னா அதோடைய டேரக்டர் ஆகட்டும், சிவகார்த்திகேயன் ஒரு நல்ல ஆக்டர் தான், யாரும் இங்கே இல்லைன்னு சொல்ல. ஆனால் சிவகார்த்திகேயன் நல்லா ஒன்றும் விஜய் அவளுக்கு வளரல, அதுதான் உண்மை. ஏன்னா வந்து இப்போ விஜய் வந்து இந்த படம் நல்லாவே இல்லை, ஜனநாயகம் வந்து கமர்ஷியலாகவும் நல்லா இல்லை, எதுவுமே நல்லா இல்லை, எதுவுமே செட் ஆகலை அப்படின்னாலும் படம் ஆவரேஜ் படமாக இருந்தாலும் அந்த படம் ஹிட்டு, படம் ஓடும், ஒரு லாங் டைமாக படம் ஓடும். ஆனால் சிவகார்த்திகேயன் படம் அப்படி கிடையாது, படம் நல்லா இல்லைனா ஒரு ஷோ 2 ஷோலேயே படம் ஊற்றிக்கும். படம் சீனில் இந்த டைட்டில் வந்து ஒரு சீன் வரும், ஒரு கம்பியில் வந்து இந்த ரத்தம் இருக்கும், அது வந்து விஜய் வந்து நக்கின்னு வர மாரி ஒரு ஷார்ட் இருக்கும். அந்த ஷார்ட்டை அவங்க எப்படி பார்ப்பாங்க, இவங்க எப்படி எடிட் பண்ணுவாங்க, இது எப்படி பேசுவாங்க பார்த்தீங்கன்னா, கரூரில் 49 குடும்பம் இறந்தாங்க இல்லையா, இதை வச்சு பேச ஆரம்பிப்பாங்க. அந்த 41 குடும்பம் இறந்தாங்க இல்லையா, அதோடைய ரத்தம் தான் இது, அதை வந்து விஜய் வந்து ருசிச்சு பார்க்குறாரு. அப்படியே அந்த அப்படியே அந்த ஸ்டில் எடுத்து போட்டு பண்ணுவாங்க. அங்கே டான்ஸ் ஆடினார் மலேசியாவில், அது கூட ஆடலஞ்சி. அதுக்கு அவர் ஒரு இது பண்ணுறாங்க, இது ஒரு பெரிய விஷயமா? ஏன் நீங்களா அதாவது மண்டையில் எதுவுமே இல்லாத வந்து நம்ம தான் பேசுவோம்.
மண்டல் இருக்கிற மாதிரி எதையும் பேச மாட்டான். எதனா ஒன்று சொல்லணும் அப்படின்றதுக்காக பேசுகிறான். ஆனால் அவன் பேசுறது எதுவுமே வேலைக்காகாதுன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் என்ன தான் சொன்னாலும் எதுவும் வேலைக்காகாது. சும்மா எதுக்கு உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க? டைம் வேஸ்ட் பண்ணாமல் மக்களுக்கு யாரும் நல்லது பண்ணணும் பாருங்கள். எதுனா